அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது மாமனிதர் நபிகள் நாயகம் தொடர் காணொலியில் பாகம் 5, நீதி செலுத்துவதிலும் சிறந்து விளங்கிய நபிகள் நாயகம். அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி செலுத்துவதிலும் நீதிக்கு சாட்சியாக நிற்பதிலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் கொட்டி கிடக்கின்றன. இன்னும் சொல்வதாக இருந்தால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையையும் நீதியையும் தெள்ளத் தெளிவாக அறிந்து வைத்து உண்மைப்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சான்று ரோமாபுரி மன்னருக்கும் அன்றைய தருணத்தில் எதிரியாக இருந்த அபு சுபியானுக்கும் நடைபெற்ற உரையாடலை அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே விவரிக்கிறார்கள். இதோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அதாவது ரோமாபுரி மன்னர் அர்குலுஸ் என்னை பார்த்து, உம்மிடம் அவர் முகமது நபி எதையெல்லாம் கட்டளையிடுகிறார் என்று நான் கேட்டேன். அதற்கு நீர் அவர் தொழுகையை தொழும்படியும் வாய்மையையும் நல்லொழுக்கத்தையும் கை கொள்ளும்படியும் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியும் நிறைவேற்றும்படியும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருட்களை சரிவர பாதுகாத்து திரும்ப தரும்படியும் கட்டளையிடுகிறார் என்று சொன்னீர். இதுதான் ஒரு இறை தூதரின் பண்பாகும் என்று கூறினார். இது புகாரில் 2681வது ஹதீஸாக இடம்பெற்றது. நபிகளார் குறித்து அன்றைய தருணத்தில் எதிரியாக இருந்த அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னர் அர்குலுஸிடம் கூறும்போது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுபவராகவும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை பாதுகாத்து திருப்பி ஒப்படைக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அப்பழுக்கற்ற குணநலனை பறைசாற்றுகிறார். இன்றைய காலத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நீதம் செலுத்துகின்ற இடத்தில் இருப்பவர்கள் அநியாயமான முறையில் தீர்ப்பளித்து பிறரின் பொருளை அபகரித்து பொருளுக்கு சொந்தக்காரர்களை ஏமாற்றி விடுவதை பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீதம் செலுத்தும் குணம் குறித்து எதிரிகளின் வாயிலிருந்து வந்த அற்புதமான சான்றிதழை இந்த செய்தி தெள்ளத் தெளிவாக நமக்கு பறைசாற்றுகிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமான காரியத்துக்கு துணை நிற்க மாட்டார்கள் என்பதை தமது வாழ்க்கையின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம். தவறாமல் இவைகளை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்க, கொண்டு சேருங்க. நன்றி.